வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸ் விங் மெத்தடை பயன்படுத்தி ஒரு சுடுகு சார்ட்டை எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த வீடியோ யாருக்காக வேண்டினா, மிஸ்டர் ராமமூர்த்திக்காக வேண்டி. ஏன்னா அவர் வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த சுடுகு சார்ட் அனுப்பிச்சு, சார் இதை சால்வ் பண்ண கஷ்டமா இருக்கு. இது எப்படி சால்வ் பண்ணணும்னு கொஞ்சம் கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ திஸ் வீடியோ ஸ்பெஷல் ஃபார் மிஸ்டர் ராமமூர்த்திக்காக வேண்டி. இந்த சுடுகு சார்ட்டை நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸ் விங் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ் விங் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பிகினர் மெத்தட்னு தெரியாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சுடுகு கற்றுக்கிட ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா, நம்ம சேனலில் பிகினர் மெத்தட் இருக்குது, நிறையா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு எளிதில் புரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மேலும் ஊக்குவிக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் கியூபை பற்றி, செஸ்ஸை பற்றி, இந்த மாதிரி பசில்ஸ் கேம் பற்றி நிறைய வீடியோ போடுறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வந்து சுடுகு சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? எப்பவுமே வந்து ஒரு சுடுகு சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறேன், ஒரு அட்வான்ஸ் மெத்தட் சால்வ் பண்ணும்போது நீங்கள் வந்து 2 பென் எடுத்துங்க. அதாவது ஒரு பென்னு அப்புறம் ஒரு பென்சில் எடுத்துங்க. கரெக்டாக தெரிஞ்சதை பென்ட்டு மார்க் பண்ணுங்கள். டவுட்டாக இருக்குது, 2 நம்பர்ஸ் வருது, அது மாதிரிலாம் வந்து நீங்கள் பென்சிலை மார்க் பண்ணுங்கள். இப்போ வந்து பென்சிலை மார்க் பண்ணால் வீடியோவில் தெரியாது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பென் எடுத்துருங்க. நல்லா தெரிஞ்சதை மார்க் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்கெட்ச் எடுத்துருங்க. ஓகேவா? இப்போ நம்ம தெரிஞ்சதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிப்போம். ஒவ்வொரு குரூப்புக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிக்கலாம். ஏதாவது தெரிஞ்சது இருக்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? 1 இருக்கா? 1 இல்லை. 2 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 2 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம வந்து ப்ராபபிலிட்டி வந்து இந்த 3 இடத்துல தான் வரும். ஸோ அந்த மாதிரி வர தெரிஞ்சுக்கு நம்ம இந்த இடத்துல இங்கே 3 மார்க் பண்ணுறோம். 3 மார்க் பண்ணிட்டு, சாரி 2 மார்க் பண்ணுறோம். 2 மார்க் பண்ணி இப்படி போட்டுருக்கோம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அதாவது நான் வச்சுக்கிட்டது இந்த 3 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல 2 வரும் அப்படிங்கிறத நான் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி அதாவது தனித்தனி பாக்ஸில் இருந்தால் நீங்கள் போடணும் அவசியம் இல்லை. ஒரு கண்டினியூவாக இருந்தால் மட்டும் நீங்கள் போட்டுவிடுங்க. ஓகேவா? 2 போட்டாச்சு. அடுத்து 3 தெரியாது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது தெரியாது. அடுத்து 4 தெரியாது, 5 இங்கே ஒரு 5 இருக்குது தெரியாது. அடுத்து 6, இங்கே ஒரு 6, நான் பாருங்கள் 6 பாருங்கள், இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது. அப்போ வந்து திரும்ப வந்து இங்கே வராது, இங்கே வராது, இந்த 3ல் தான் எதாவது வரும். அப்போ நம்ம வந்து 6 இங்கே போட்டுக்கலாம். எதுக்காண்டி போட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம சப்போஸ் வந்து இதே ப்ராபபிலிட்டியில் 1 வந்துட்டு வச்சுங்களேன், அப்போ என்ன ஆகும்? இந்த 3 நம்பரில் 1, 2, 6 தவிர எந்த நம்பருமே வராது அப்படிங்கிற நம்ம வந்து அசைன் பண்ணிக்கிட்டு மற்ற 4க்கு என்ன வருங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காண்டி தான் இந்த மாதிரி நம்ம 3 வந்து அதாவது ஒரே இடத்துல வந்து அப்படி எழுதுறோம். ஓகேவா? 6 போட்டாச்சு. அடுத்து 7 இல்லை. அடுத்து 8, இங்கே ஒரு 8 இருக்குது, விட்டுருங்க. அடுத்து 9 ஆல்ரெடி இருக்குது. முதல்ல பார்த்தாச்சு. ப்ராபபிலிட்டியில் இது மட்டும் தான் எழுதியிருக்கோம். 8 எழுதலாம் பாருங்கள். 8 இங்கே ஒரு 8 இருக்குது, இங்கே ஒரு 8 இருக்குது, 8 அப்போ 8 வந்து இந்த 3ல் தான் வரும் பாருங்க. அப்போ நம்ம இதையும் 8ல் எழுதிக்கலாம். ஓகே, சும்மா ஒரு தெரிதே காண்டி எழுதியிருக்கேன். நீங்கள் எழுத விட்டு போடணும் அவசியம் இல்லை. அந்த கார்னரில் போனால் இந்த 3க்கும் தெரியும் நினைக்கிறேன். தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 8 போட்டு தெரியுதா? இந்த போட்டிருக்கேன். ஓகே, போட்டாச்சு. அடுத்து 9 இல்லை. அடுத்து பக்கத்து பாக்ஸ் போகலாம். இங்கே வந்து எதுவுமே இருக்காது. 1 கேமராவில் கவர் பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருக்குது. ஓகே, 1 பார்த்தீங்கன்னா 1 தெரியாது, 2 இங்கே இருக்குது, 3 இங்கே இருக்குது, 4 இங்கே இருக்குது பாருங்க. 4 இங்கே ஒரு 4 இருக்குது. அதை விட்டோம்னா வேறு எங்கே இருக்குது? வேறு தெரில. 5 தெரில. 6 இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே ஒரு 6 பாருங்க, இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது. அப்போ இங்கே வரும் இந்த ப்ராப்ளம் இங்கே வந்து 6 போட்டுக்கலாம். இந்த 3க்கும் 6 வரும் போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து 7 இங்கே இருக்குது, 7 இருக்குது, 8 இங்கே 8 இங்கே 8, அப்போ 8ன்னு போட்டுக்கலாம். ஓகே, 8 இங்கே ஒரு 8 இருக்குது, இங்கே ஒரு 8 இருக்குது, அப்போ 8 போட்டுக்கலாம். ப்ராபபிலிட்டி இந்த 3க்கும் இந்த 8 வரலாம் போட்டுக்கலாம். போட்டாச்சு. அடுத்து 9 தெரியாது. அடுத்து இங்கே வாங்க. 1 இங்கே இருக்குது தெரியாது, 2 தெரியாது, 3 தெரியாது, 4 தெரியாது, 5 தெரியாது, 6 இருக்குது, 7 இங்கே இருக்குது, 8 9 இங்கே இருக்குது. நான் பாருங்கள் 9 பாருங்கள், இங்கே ஒரு 9 இருக்குது, ப்ளஸ் வந்து இங்கே வந்து ஒரு 9, இந்த 9 இங்கே வராது. அப்போ எந்த இடத்துல வரும்? இந்த 2 இடத்துல 9 வரும். கொஞ்சம் இது நீங்கள் வந்து பென்சிலில் போட்டுவிடுங்க. நான் உங்களுக்கு தெரியணும் பிளானால் போட்டுருக்கேன். ஓகேவா? சின்னதாக போட்டுக்கலாம். 9 நல்லா தெரிஞ்சால் ஸ்கெட்சில் பெருசாக போட்டுக்கலாம். ஓகேவா? 9 போட்டாச்சு. அடுத்து அங்கே முடிஞ்சிச்சு. அடுத்து இந்த பாக்ஸ் வாங்க. இந்த பாக்ஸில் 1 இருக்கா? 1 இல்லை. 2 இருக்குது, 3 இந்த இடத்துக்கு வராது. அடுத்து 4 இங்கே வராது, 5 வராது. அடுத்து 6 இருக்குது, 7 இங்கே இருக்குது, 7 இங்கே இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. அடுத்து 8 இங்கே இருக்குது. அடுத்து 9 இங்கே ஒரு 9, பாருங்கள் 9 பாருங்கள், இங்கே டாப்பில் 9 இருக்கா? அப்போ இங்கே 9 வராது. இங்கே 9 இருக்கா? அப்போ இங்கேயும் வராது. அப்போ எங்கே 9 வரும்? இந்த இடத்துல 9 வரும். ஓகே, அதை நான் பெருசாக போட்டாச்சு. ஓகேவா? 9 போட்டேன். ஓகே, இப்போ 9 போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு நம்பர் ஃபில்லானா என்ன பண்ணோம்னா,
திரும்ப வேறு ஏதாவது ப்ராபர்ட்டி 9 வச்சு வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இப்போ மேலேயும் 9 இருக்குது, கீழே 9 இருக்குது. அப்போ இங்கேயும் 9 வராது, இங்கேயும் 9 வராது. அப்போ இந்த 3ல் தான் 9 வரும். சும்மா அந்த இடத்துல போட்டுவிடுவேன். இந்த 3ல் தான் 9 வரும்னு சொல்லி போட்டுவிடுவேன். வேறு எங்கேயும் 9 வராது. ஸோ இதே இடத்துல திரும்ப 1 2 3 போட்டு பாருங்க. 1 இல்லை, 2 இங்கே இருக்குது, 3 பாருங்க, 3 இங்கே இருக்குது அப்படிங்கிறனால இங்கே வராது. அப்போ எங்கே வரும் 3? இந்த 2 இடத்துல தான் 3 வரும். 3 போட்டுவிடுங்க. ஓகே, 3 போட்டாச்சு. அடுத்து 4 இங்கே இருக்குது, இங்கே வராது. 5 இங்கே இருக்குது, இங்கே வராது. 6 இருக்குது, 7 பாருங்கள் இங்கே வராது. அப்போ எங்கே வரும்? 7 இந்த 2 இடத்துல தான் வரும். அப்போ அதுக்கு 7 போட்டுருங்க சின்னதாக. அடுத்து 8 இருக்குது, 9 இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணால் இந்த 3 வச்சு வேறு சைடில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இந்த 3 இங்கே வராது அப்படிங்கும்போது இங்கே எங்கேயுமே வராது, இது கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து 7 பார்த்தீங்கன்னா 7 இங்கே இருக்க அப்படின்னா இங்கே 7 வராது. வேறு எங்கே வரும்? 7 கண்டுபிடிக்க முடியலை. ஓகே, விட்டுருங்க. அடுத்து இது முடிஞ்சாச்சு. அடுத்து பக்கத்துக்கு வாங்க. இந்த பக்கம் 1 தெரில, 2 தெரில, 3 3 3 3 3 இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே 3 வராது, தெரிஞ்சு போச்சு. அடுத்து 4 தெரில, அடுத்து 5 5 5 5 தெரில, அடுத்து 6 இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது. இந்த 6னால இங்கே போகாது, இங்கே இருந்தால் இங்கே போகாது. அப்போ இங்கே 2 இடத்துல 6 வரும். அப்போ என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல ரவுண்ட் பண்ணி 6 போட்டுவிடுங்க. இப்படி போட்டால் 3க்குமே அப்படி இல்லை, இந்த 3ல் ஏதாவது ஒன்று தான் வரணும் தான். அப்புறம் என்ன வரும்? 2 பாருங்க, 2 நம்ம சரியாக கவனிக்கலை. இங்கே ஒரு 2 இது போட்டால் வராது, இங்கே 2 வராது. அப்போ எங்கே வரும்? இந்த 3ல் தான் 2 வரும். ஓகே, அடுத்து என்ன வரும்? 2 3 4 5 இல்லை, 6 போட்டாச்சு, 7 இருக்குது, 8 8க்கு பாருங்கள், 8 இங்கே போட்டாச்சு, இங்கே வராது, இங்கேயும் வராது. அப்போ எங்கே வரும் 8? இந்த 2 தான் 8 வரும். 8 ப்ளஸ் போட்டுவிடுங்க. ஓகே, இந்த 2 தான் 8 வரும். அடுத்து 9 எங்கே இருக்குது? 9 இங்கே இருக்குது, வராது, விட்டுருங்க. அடுத்து இந்த கட்டத்துக்கு வாங்க. இங்கே 1 இருக்குது, ஒன்றும் பண்ணாது. அடுத்து 2 இங்கே இருக்குது, வராது. அடுத்து 3 தெரில. அடுத்து 4 இங்கே இருக்குது, வராது. அடுத்து 5 தெரில. அடுத்து 6 இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது, அது ஒன்றும் முடியாது. அடுத்து 7 இங்கே 7 இருக்குது, இங்கேயும் 7 இருக்குது, வராது. அடுத்து 8 இங்கே 8 இருக்குது, 8 பாருங்கள், இங்கே 8 இருக்கனால இங்கே வராது, இங்கே 8 இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ இந்த 3ல் தான் 8. ஓகே, இந்த 3க்கு தான் 8 அப்ளிகபிள் ஆகும், வேறு எதுக்கும் ஆகாது. அடுத்து 9 இருக்குது, விட்டுருங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து கீழே உள்ள கட்டம் வந்துட்டோம். இங்கே 1 வருமா? இங்கே ஒரு 1 இருக்கனால இங்கே 1 வராது. 2 இங்கே இருக்கனால 2 இங்கே வராது. 3 இருக்குது, 4 தெரில, 5 இங்கே இருக்குது, 6 இங்கே ஒரு 6 இருக்குது. 6 பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது. அப்போ இங்கே வராது. அப்போ இந்த 3ல் தான் 6 வரும். 6. ஓகே, அடுத்து 7 7 7 7 இங்கே 7 இருக்குது அப்படிங்கிறனால இங்கே 7 வராது. அடுத்து 8 8 8 இங்கே ஒரு 8 வருது, இங்கே ஒரு 8 இருக்குது, அப்போ இங்கே 8 அப்போ இந்த இடத்துல 8 வரும். ஓகே, 8 போட்டாச்சு. அடுத்து 9 இங்கே ஒரு 9 இருக்குது, இங்கே 9 வராது. 9 ஆல்ரெடி நம்ம போட்டோம், இந்த இடத்துல தான் வரும் 9 வரும். இங்கே ஒரு 9 இருக்குது, இந்த 3ல் தான் 9 வரும்னு ஆல்ரெடி போட்டோம். அடுத்து பக்கத்துக்கு எடுத்துவாங்க. 1 இங்கே 1 தெரில, 2 தெரில, 3 பாருங்கள், 3 வந்து இங்கே டாப்பில் 3 இருக்குது அப்படிங்கிறனால இங்கே வராது. அடுத்து இங்கே ஒரு 3 இருக்குது அப்படிங்கிறனால இங்கேயும் வராது. அப்போ எங்கே போகும்? இந்த 2 இடத்துல தான் 3 வரும். 3 போட்டு விடும், சின்னதாக போட்டு விடும். ஓகேவா? அடுத்து 4 இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே வராது. அடுத்து 5 தெரியாது. அடுத்து 6 இருக்குது, 7 7 7 7 அங்கே பாருங்கள், 7 இங்கே இருக்குது, ப்ளஸ் இங்கேயும் ஒரு 7 இருக்குது. இந்த 7 இருக்கனால இங்கே வராது, ப்ளஸ் இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ இந்த 2 இடத்துல தான் 7 வரும். ஓகே, அப்புறம் 7ஐயும் பதிவு கொடுத்துங்க. இது வந்து ஒரு லாஜிக்குங்க. இப்போ வந்து 2 நம்பர் ஃபில் ஆனால் என்ன போகும்? இந்த 2 கண்டத்தில் ஒன்று 3 வரலாம், இல்லை 7 வரலாம், இங்கே 3 வரலாம், 7 வரலாம். அதை தவிர அது எதுவுமே வராது. அப்படி ஒரு ப்ராபபிலிட்டி வந்து என்ன பண்ணுவோம்? நம்ம திரும்ப ஒரு ரீசெக் பண்ணணும். அப்போ 1 இங்கே வராது, இந்த 3 தான் வரும். அடுத்து 2 இங்கே இருக்கனால இங்கே வராது, இந்த 4ல் வரும். அடுத்து 2 3 போட்டாச்சு, 4 தெரில. அடுத்து 5 பாருங்கள், 5 பாருங்கள், 5ம் தெரியாது. அடுத்து வேறு 6 இருக்குது, 7 போட்டாச்சு, 8 இருக்குது, 9 9ம் தெரில. சரி, விட்டுருங்க. அடுத்து இந்த பக்கம் வாங்க. இங்கே என்ன வருது? 1 ஆல்ரெடி இருக்குது, 2 தெரியாது, 3 இங்கே 3 வராது, தெரியாது, 4 தெரியாது, 5 தெரியாது, 6 இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6 தெரியாது. அடுத்து 7 இருக்குது, 8 இங்கே 8 இருக்குது, இங்கே இருக்கனால இங்கே வராது. அங்கே வர 8 இங்கே இருக்கனால இங்கே வராது, 8 இங்கே இருக்கனால இங்கே வராது. அப்போ இந்த 2 இடம் தான் 8.
ஓகே, போட்டாச்சு. இதுக்கு அடுத்து வேறு என்ன இருக்குது? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் போட்டாச்சு. இன்னொரு மாதிரி ரீவிசிட் பண்ணிவிடலாம். ஓகேவா? ஏதாவது புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த நம்பர்லாம் ஃபில் ஆனதுனால ஏதாச்சும் தான் வைப்போம். இப்போ நம்ம ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பார்த்துட்டு நமக்கு எது எதெல்லாம் தெரியுமோ தெரிஞ்சது இந்த ஒரே ஒரு நம்பர் தான் தெரியும். அந்த ஒரு நம்பர் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். மற்றபடி எது எதெல்லாம் ப்ராபபிலிட்டி வருமோ அதெல்லாம் போட்டிருக்கோம். மற்றபடி எதுவுமே இதுக்குள்ள கண்டுபிடிக்க முடியல. இந்த மாதிரி ஸ்டாக்னண்ட் ஆகிடுச்சிங்கன்னா என்ன பண்ண நான் சொல்கிறேன் பாருங்க. ஒரு ஸ்டேஜில் நமக்கு வந்து எதுவுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு நிலமை வந்துடும். இதுக்கு மேலே எதுவுமே ஃபில் பண்ண முடியலப்பா, எதுவுமே கண்டுபிடிக்க முடியலமா அப்படின்னு வந்துட்டு அப்படின்னா நீங்கள் எக்ஸ் விங் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எக்ஸ் விங் மெத்தட்னா என்ன மெத்தட் அப்படின்னா, எக்ஸ் வந்து எப்படி இருக்கும்? நீங்கள் எக்ஸ் எப்படி போடுவீங்க? இப்படி தானே எக்ஸ் போடுவீங்க. இப்படி தான் எக்ஸ் போடுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது நம்பர்ஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணலாம். எப்படி நம்ம சொல்லி காட்டுற பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டிலாம் சைடில் போட்டு வச்சுக்க பார்த்தீங்களா? இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து 2 எடுத்தீங்கன்னா 2 வந்து இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. அப்போ வந்து இந்த மாதிரி தெரிஞ்ச நம்பர்லாம் வந்து இங்கே 2 இருக்குது, அப்புறம் வந்து இங்கே 2 இருக்குது. ஸோ இந்த இடத்துல 2 இடத்துல 2 இருக்குது. அப்போ இப்படி இங்கேருந்து கோடு போட்டு பார்க்கணும். இங்கேருந்து இந்த கோடு இப்படி கோடு போட்டால் அது எக்ஸ் மாதிரி வராது. போடும்போது இப்படி இப்படி பெருக்கல் மாதிரி வரணும், மல்டிபிளிகேஷன் சிம்பிள் மாதிரி வரணும். அந்த மாதிரி எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். இங்கே 2 இருக்குது, அப்புறம் வந்து வேறு என்ன இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது பாருங்கள். இந்த 6 இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல 6 இருக்குது, இங்கேயும் 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 6 இருக்குது. இப்போ இப்படி போட்டால் மல்டிபிள் சிம்பிள் மாதிரி வரும். ஆனால் இந்த மாதிரி கேஸுக்கு நீங்கள் போடாதீங்க. ஏன்னா இது வந்து அடுத்தடுத்து பக்கத்துலேயே இருக்குது. கொஞ்சம் தள்ளி இருக்கிறத போடுங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. உங்களுக்கு புரியணும் அப்படிங்காட்டி சும்மா போட்டுவிடுவேன். வேறு எங்கே இருக்குது? 2 கீழே 2 இல்லை, வேறு எதுவும் இல்லை. அங்கே பாருங்கள் 8 பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு 8 இருக்குது. 8 8 இங்கே 8, இந்த 3 இடத்துல 8 வரலாம். ஓகேவா? அதே போல் கீழே பாருங்கள், இங்கே 8 இங்கே 8 இங்கே 8, இங்கேயும் அதே போல் வருது பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு கோடு போட்டிங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள் ஒரு ஸ்கெட்ச் வச்சு ஒரு கோடு போட்டிங்கன்னா, இங்கேருந்து இங்கே ஒரு கோடு போட்டிங்கன்னு வச்சுங்களேன். இங்கே வரைக்கும் இங்கே ஒரு கோடு இருக்குது, இங்கே ஒரு இருக்குது. அப்போ வந்து இங்கே வரைக்கும் இங்கே ஒரு கோடு போடுங்க. சும்மா உங்களுக்கு தெரியணுங்காண்டி போடுறேன். இங்கே ஒரு கோடு ப்ளஸ் இங்கே ஒரு கோடு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் மாதிரி இருக்கா? இப்போ இந்த இடமும் இந்த இடமும் இந்த இடமும் எக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஆக்சுவலாக எக்ஸ் ஒய் விங் மெத்தட்னா, சாரி எக்ஸ் மெத்தட்னா என்ன பார்த்தீங்கன்னா, விங் மெத்தட்னா நீங்கள் வந்து நம்பரை கண்டுபிடிக்கிற மெத்தட் கிடையாது. எந்த இடத்துல நம்பரு வராதுங்கிறத நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 8 வந்து இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். ஆனால் எங்கே வரும் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த எக்ஸ்விங் மெத்தட் இந்த மாதிரி ஒரு கரெக்டாக வந்து அடுத்தடுத்த ரோல், அதாவது அடுத்தடுத்த ரோல் இல்லாமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு வேறு வேறு பாக்ஸில் இந்த மாதிரி, அதாவது காலம் வந்து வெர்டிகலாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு எக்ஸ் மாதிரி சிம்பிள் உங்களால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அப்புறம் கரெக்டாக எக்ஸ் மாதிரி ஆகுது. இந்த 2க்கும் போட்டால் எக்ஸ் மாதிரி இருக்குது. இப்படி போட்டால் என்ன அர்த்தம்னா, இந்த பாக்ஸு இல்லை இந்த பாக்ஸு, இந்த பாக்ஸு, இந்த பாக்ஸ், இதில் தான் 8 வருது. ஆனால் எங்கே வருதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் என்னது பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த 2ல் கண்டிப்பாக எங்கேயோ இடத்துல வரும். அதாவது இங்கே வந்தால் இங்கே வரும், இங்கே வந்தால் இங்கே வரும். அப்படிங்கும்போது என்னென்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி வரும்போது இதோட டாப்பில் இந்த ப்ராப்பர்ட்டி இருந்தால் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே கண்டிப்பாக வராது. 8 வந்து இங்கே வந்து கண்டிப்பாக வராது, நம்ம அடிச்சிடலாம். ஓகே, 8 இங்கே வராது. அதுபோல் இங்கே வரதுனால இந்த லெஃப்ட்லேயும் எங்கேயும் வராதுங்க அசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இங்கேயும் அதே போல் இந்த பாருங்க, இந்த இடத்துல வந்து இப்போ பாருங்கள் எப்படி அழகாக கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். இப்போ வந்து இந்த இடத்துல இந்த 2ல் தான் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரும். அப்போ இந்த லைனில் வேறு எங்கேயுமே 8 வராது. நம்ம என்ன போட்டிருக்கோம்? இந்த இடத்துல வந்து 2லையும் 8 வராது அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது இந்த 3 பாக்ஸில் 8 போட்டிருக்கோம். இங்கே 8 இங்கே 8 இங்கே 8. இப்போ இந்த எக்ஸ்விங் மெத்தடில் என்ன வரும்னா, இந்த 4ல் தான் கண்டிப்பாக ஏதாவது இடத்துல வர அப்படிங்கும்போது அதோட ஹரிசாண்டலாவோ வெர்டிக்கலாவோ வேறு எங்கேயுமே வராது. அப்படிங்கும்போது நம்ம இதை அடிச்சிடலாம். இங்கே வராது, இங்கேயும் வராது. அப்போ எங்கே ஒரு 8? இந்த இடத்துல இங்கே தான் வரும். ஓகே, அப்போ நம்ம ஸ்கெட்சிட்டே போட்டுக்கலாம். 8 வந்து இங்கே தான் வரும். ஓகே, 8 இங்கே வரும், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு தான் எக்ஸ்விங் மெத்தட்னு பாருங்க. எக்ஸ்விங் மெத்தட்னா நம்பரை கண்டுபிடிக்காது, ஆனால் எது வராது, எந்த இடத்துல வராதுன்னு சொல்லுங்க. இப்போ இந்த லைனில் வராது, இதே போல் வேற பாருங்க, இந்த இடத்துல பாருங்க இது வராது. ஓகே, இந்த இடத்துல வராதுன்னா அடிச்சிடும். தெரியும், இதை அடிச்சிடும். இது வராது, 8 வராது. அப்படி இங்கே பாருங்க, பாருங்க இந்த இடத்துல பாருங்க, இங்கே நம்ம என்ன போட்டிருக்கோம்? ப்ராபபிலிட்டி இங்கே ஒரு 8 வரலாம், இல்லை இங்கே 8 வரலாம் போட்டிருக்கோம். இப்போ இந்த எக்ஸ்விங் மெத்தட் மேட்ச் ஆனதுனால இங்கே கண்டிப்பாக வராது. அப்போ எங்கே வரும்? இங்கே தான் வரும். அப்போ தான் பெருசாக போட்டுடலாம். ஓகே, அழகாக போட்டாச்சா? அப்புறம் இங்கே வந்தால் என்ன ஆகும் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் இங்கே வராது. அப்போ எங்கே வரும்? இந்த 2 இடத்துல வரும். அப்போ இந்த இடத்துல வராதுங்கும் போது இங்கே 8 இங்கே 8 போட்டாச்சா? வேறு எங்கே வருது? 8 8 இங்கே வராது, இங்கே வராது, இங்கே வராது. இப்போ நம்ம ஒரு நம்பர் கண்டுபிடிச்சோன்னா அந்த நம்பர் வச்சு வேறு எங்கேயாவது நம்ம கிடைக்கான்னு பார்க்கணும். பாருங்க, இப்போ இங்கே 8 போட்டிருக்குமா? இங்கே 8 போட்டதுனால இந்த இடத்துல என்ன வரும்? 8 வராது. அப்போ நம்ம இன்னும் இந்த இடத்துல அடிச்சுட்டு
இந்த இடத்துல அடிச்சுட்டு இந்த இடத்துல பெருசாக எட்டு போட்டுருங்க. இப்போ பாருங்கள், பெருசாக எட்டு போடும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராபபிலிட்டி போட்டோம்னா அவங்க 2 வராது. அப்போ 2 எங்கே வரும்? இந்த இடத்துல 2 வரும். ஓகே, அடுத்து வேற என்ன நம்பர் இருக்குது? இப்படி ஒரு நம்பர் கிடச்சுன்னா அந்த நம்பர் வச்சு அப்படின்னு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். வேறு எங்கே இருக்குது? இங்கே 8 தெரியாது தெரியாது. இங்கே 8 இங்கே 8 பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இங்கே 8 இருக்குது. அப்படிங்கிறனால இந்த ப்ராபபிலிட்டியில் இது அடி வாங்கிடுது. இந்த இடத்துல 8 வராது, இந்த 8 வராது. அப்போ எங்கே 8 வரும்? இங்கே தான் 8 வரும். அப்போ அது பெருசாக போட்டுவிடுங்க. ஓகே, இப்படி தான் ஒரே ஒரு எக்ஸ்விங் மெத்தடை போட்டோன்னா நமக்கு எவ்வளோ சால்வ் ஆகுது பாருங்கள். ஓகே, சால்வ் ஆகிடுச்சா? அடுத்து என்ன வரும்? இங்கே தெரியாது, இங்கே போட்டாச்சு, இங்கே போட்டாச்சு, இங்கே போட்டாச்சு, இங்கே போட்டாச்சு, இங்கே போட்டாச்சு. கம்ப்ளீட்டாக 8 ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டு பாருங்க. இப்போ 8 ஃபுல்லாக சால்வ் பண்ணால் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக மற்றதும் ஒன்று ஒன்றா சால்வ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இங்கே 2 போட்டிருக்கோம். இந்த 2 இடத்துல 2 வரும். அப்போ இந்த லைனில் எங்கேயுமே 2 வராது, இங்கே 2 அங்கேயும் வராது. அப்போ 2 வந்து இந்த 3ல் தான் அங்கேயே வரும். அப்போ சும்மா சின்னதாக போட்டுவிடுங்க. ஏன்னா எங்கே வரும்னு தெரியாது, சும்மா இந்த சென்டரில் தான் நம்ம வரோம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகே, வேறு என்ன வருது? ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் இப்போ ஒரு ரீவிசிட் பண்ணலாம். ஏன்னா இங்கே நம்பர் ஃபில் ஆனதுனால வேறு எதுவும் வருதா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் இதிலே கூட இன்னொரு டைம் ரீவிசிட் பண்ணலாம். ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து 1 2 நிறையா நம்பர் ஃபில் ஆகிடுச்சு. இன்னொரு டைம் பண்ணுங்கள். தெரிஞ்சதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபில் பண்ணும். ஓகேவா? 1 தெரியாது, 2 இங்கே இருக்குது, இந்த 2 தான் ஏதாவது 2 இடத்துல வரும். அடுத்து 3 வந்து எங்கே இருக்கும்? சென்டரில் 3 இருக்குது, தெரியாது. இங்கே ஒரு 3ன்னா இங்கேயும் தெரியாது. அப்போ இந்த 3 இடத்துல தான் வரும், விட்ருங்க. அடுத்து 4 இருக்குது, 5 தெரியாது, 6 வந்து இந்த 3ல் எங்கேனாலும் வரலாம். ஓகே, 7 இங்கே இருக்குது, 8 இங்கே இருக்குது, 9 வந்து 9 தெரில. ஓகே, இது நம்ம எதுவும் புதுசாக கண்டுபிடிக்க முடியல. அடுத்து பாருங்கள், இவங்க அந்த 8 எங்கெங்கெல்லாம் புதுசாக போட்டோமோ அங்கெல்லாம் நம்ம ரிவிசிட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இங்கே வாங்க. இங்கே வந்து 1 தெரியுமானா தெரியாது, 2 இருக்குது, 3 இருக்குது. அடுத்து 4 தெரியாது, 5 தெரியாது, 6 இங்கே ஆல்ரெடி போட்டோம், 7 போட்டாச்சு, 8 இங்கே அது இருக்குது, 9 இங்கே வராது, தெரியாது. ஓகே, அடுத்து இங்கே வாங்க. இந்த இடத்துல ஃபில் பண்ணோம். இந்த இடத்துல என்ன இருக்குது? 1 தெரியாது, 2 இங்கே 2 இங்கே வராது, அதுவும் தெரியாது, 3 தெரியாது. அடுத்து 4 தெரியாது. அடுத்து 5 தெரியல. அடுத்து 6 இங்கே ஒரு 6 வராது, இங்கே ஒரு 6 வராது, தெரில. அடுத்து என்ன வரும்? 7 தெரில. 8 வந்துருச்சு, 9 வந்துருச்சு. அடுத்து இந்த 1 பாருங்கள், 1 இருக்குது, 2 பார்த்தீங்கன்னா 2 எதுவுமே தெரில. அடுத்து 3 வந்து இங்கே இருக்கனால இங்கே வராது, இங்கே ஒரு 3 இருக்கனால இங்கேயும் 3 வராது. அப்போ 3 எங்கே வரும்? இந்த 3 இடத்துல 3 வரும். அப்போ வந்து இங்கே ஒரு சும்மா போட்டுவிடுங்க, 3 இந்த 3ல் தான் வரும் போட்டிருக்காண்டி. ஓகே, சும்மா ஒரு 1/2 மார்க் மாதிரி போட்டுவிடுறேன், இதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு. இந்த 3 இடத்துல 3 வரும். அடுத்து 4 தெரியல. அடுத்து 5 இங்கே 5 வராது. இவங்க ஒரு ப்ராபபிலிட்டி இருப்பாங்க, 5 இங்கே வராது. அப்போ இந்த 3ல் தான் 5 வரும். ஓகே, அப்போ நம்ம வந்து அந்த 3க்கு 5 போட்டுடலாம். அடுத்து 6 இங்கே வராது. பாருங்கள், 6 பாருங்கள், இங்கே இருக்கிறதுனால இங்கே வராது, அப்புறம் இங்கே இருக்கிறதுனால இங்கேயும் வராது. அப்போ எங்கே வரும்? இந்த 2 இடத்துல 6 வரும். ஓகே, இங்கே 6 போட்டாச்சு. இப்போ இந்த 2 இடத்துல 6 வரும்போது இந்த லைனில் வர எங்கேயுமே 6 வராது. அப்போ பாருங்கள், இங்கே 6 வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் 6 வராது. அப்போ இங்கே ஒரு 6 இருக்கால இங்கேயும் வராது. 6 எங்கே வரும்? இங்கே தான் வரும். அப்போ இதில் அழகாக பெருசாக போட்டுக்கலாம். 6 போட்டாச்சு. அடுத்து இங்கே முடிச்சிடலாம். இதை முடிச்சுட்டு நம்ம அதை ரீவிசிட் பண்ணலாம். எங்கே வந்து புதுசாக நம்பர் கிடைக்குமோ அங்கே ரீவிசிட் பண்ணணும். ஓகேவா? 6 பார்த்தாச்சு, 7 இருக்குது, 8 இருக்குது. அடுத்து 9 இங்கே இருக்கிறனால 9 இங்கே வராது, இது தெரில. ஓகே, இப்போ இங்கே நம்ம புதுசாக ஒரு நம்பர் ஃபைன் பண்ணியிருக்கோம், அப்படியே அதை ரீவிசிட் பண்ணுறோம். 1 இங்கே இருக்கனால இங்கே வராது, 2 இங்கே வராது. அடுத்து 3 தெரில. 4 வந்து இங்கே இருக்கிறதுனால இங்கே வராது. ஓகே, 4 இங்கே வராது. அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யலாம்? இந்த 3ல் தான் 4 வரும். அப்போ இந்த 3க்கு வந்து ஒரு ப்ராபபிலிட்டி போட்டுருவோம், 4. ஓகே, அடுத்து 5 தெரில. 6 இருக்குது, 7 இங்கே வராது, இங்கேயும் வராது. இந்த 3 இடத்துல தெரில, விட்டுருங்க. அடுத்து 8 வந்து போட்டாச்சு. அப்போ இதை அடிச்சிடலாம், அசிங்கமாக இருக்குது. 8 வந்துருச்சு, 9 வந்துருச்சு, விட்டுருங்க. இப்போ அடுத்து என்ன செய்யணும்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா எக்ஸ்விங் மெத்தடை ஒன்றே பயன்படுத்தி ஒரு 8 கண்டுபிடிச்சோம்.
8 கண்டுபிடிச்சி பாருங்க மேக்ஸிமம் சால்வ் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இப்போ நம்ம ஃபில் பண்ண நம்பரால் வேற ஏதாவது இம்பாக்ட் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ நம்ம இந்த நம்பர் 2 நம்பர் புதுசாக ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல 6 போட்டோம் அப்படிங்கும்போது 6 வந்து இந்த இடத்துல எங்கேயுமே வராது. ஓகே, அப்போ எங்கே வரும் பாருங்க, ப்ராபபிலிட்டி இந்த 3 இடம் போட்டு வச்சுக்கோம். அப்போ என்ன ஆகும், 6 வந்து இந்த 2 இடத்துல வராது, இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. அப்போ எங்கே வரும், இங்கே தான் பெருசாக. அப்போ நம்ம பெருசாக போட்டுக்கலாம் 6. 6 பெருசாக போடும்போது ஆட்டோமேட்டிக்காக 2 என்ன ஆகும், இங்கே 2 வராது. அப்போ 2 எங்கே வரும், 2 இங்கே தான் வரும். பார்த்தீங்களா அழகாக செய்யுது பார்த்தீங்களா. இப்போ 2 இங்கே போட்டதுனால 2 6 புதுசாக போட்டிருக்கோம். ஸோ 2 6 போட்டதுனால அதை வச்சு மேலேயோ கீழே ஏதாவது வருதான்னு பாருங்க. இப்போ பாருங்க 6 இங்கே போட்டதுனால இந்த இடத்துல 6 வராது. ஓகே, நான் பாருங்க சின்னதாக போட்டு வச்சுருந்தா 6. அப்போ இங்கே 6 வராதுன்னு என்ன ஆகும், 6 இங்கே தான் வரும். அப்போ அதை இங்கே பெருசாக போட்டுவிடுங்க. ஓகே, 6 பெருசாக போட்டாச்சு, இதை அடிச்சிருங்க. இதெல்லாம் அடிச்சாச்சு, 6 போட்டாச்சு. அப்போ 6 வச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் எங்கேயா வருதான்னு பாருங்கள். இப்போ இங்கே 6 இருக்குனால இங்கே வராது. ஓகே, இங்கே 6 இருக்குனால இங்கேயும் வராது. அப்போ இங்கே 6 இருக்குன்னா அப்போ எங்கே வரும், 6 இங்கே தான் வரும். அப்போ 6 பெருசாக போட்டுருங்க. ஓகே, 6 போட்டாச்சு. அடுத்து 6 அங்கே போட்டோம்னா 2 இங்கே தான் வரும்னு ஆகிப்போச்சு. அப்போ என்னாவும் 2 இங்கே வராது. 2 வந்து இந்த 2 இடத்துல தான் இந்த இடத்துல வரும். இந்த 2 இடத்துல 2 வருது அப்படிங்கும்போது இந்த இடத்து பார்த்தீங்கன்னா 2 இங்கே எங்கேயும் வராது, இங்கே ஒரு 2 இங்கேயும் வராது. அப்போ இந்த இடத்துல தான் 2 எங்கேயும் வரும். அது சும்மா மார்க் பண்ணி வச்சுக்கலாம். சரி, 2 இந்த இடத்துல தான் 2 எங்கேயும் வரும் அர்த்தம். ஓகே, அடுத்து என்ன கண்டுபிடிச்சி, இங்கே தான் பார்த்தோம், 6 பார்த்தாச்சு. இப்போ இன்னொரு டைம் ரீவிசிட் பண்ணுங்கள். 1 தெரியாது, 2 போட்டாச்சு, 3 3 3 3 இங்கே 3 இருக்கு அப்படின்னா இங்கே 3 தெரியாது, 4 இருக்குது, 5 எது இருக்கா, 5 இல்லை விட்டுருங்க. 6 7 8 9 பாருங்க, 9 இங்கே இருக்குது அப்படிங்கிறனால 9 இங்கே வராது. அப்போ இந்த 3 நம்பர்லாம் 9 வரும். ஏன்னா மார்க் பண்ணுற இடம் இல்லை, இப்போதைக்கு விட்ருங்க. ஓகேவா, அடுத்து இந்த நம்பர் ரீவிசிட் பண்ணுங்கள். இங்கே தான் புதுசாக நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இன்னொரு டைம் ரீவிசிட் பண்ணுங்கள், இதை அடிச்சிடலாம். ஓகே, நல்லா தெரிஞ்சுட்டா மற்றதை அடிச்சிடலாம். ஓகே, அடுத்து 1 எங்கே இருக்குது பாருங்கள், 1 தெரில, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இங்கே ஒரு 4 இருக்குது அப்படின்னால இங்கே 4 வராது, விட்டுருங்க. இங்கே என்ன 4 வரலாம், 5 தெரில, 6 போட்டாச்சு, 7 தெரில, 8 தெரில, 8 இருக்குது, 9 இங்கே ஒரு 9 இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு 9 இந்த 2 இடத்துல இருக்கனால இந்த இடத்துல 9 வராது, இங்கே 9 இருக்குனால இங்கேயும் வராது. ஓகே, அப்போ இந்த 2 இடத்துல 9 வரும். அப்போ சின்னதாக 9 போட்டுடுங்க. இப்போ இப்படி ஒன்றுனா பார்த்து தான் போகணும். ஓகேவா, அடுத்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 6 இருக்குது. இங்கே 6 இருக்கும்போது வெர்டிக்கலாக எங்கேயுமே 6 வராது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே நேராக எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 6 வராது. ப்ராபபிலிட்டி 3க்கு போட்டிருக்கோம். அப்போ இங்கே வராதுன்னு எங்கே வரும், இங்கே தான் 6 வரும். ஓகே, அப்போ அது 6 வந்து என்ன போட்டுடலாம், நீங்கள் வந்து பெருசாக போட்டுடலாம். ஸோ 6 இங்கே போட்டால் அப்போ என்ன ஆகுது, 8 இங்கே வராதுன்னு அர்த்தம். அப்போ 8 எங்கே வரும், அந்த எக்ஸ்விங் மெத்தடில் போட்டுக்கலாம். இந்த 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வரும்னு சொல்லிட்டீங்கன்னா அப்போ இங்கே வராதுன்னு எங்கே வரும், இந்த இடத்துல தான் வரும். அப்போ இந்த இடத்துல 8 பெருசாக போட்டுக்கலாம். ஓகே, இங்கே 8 பெருசாக போடும்போது அப்போ நேராக மேலே எங்கே வரும், என்ன இங்கே 8 வராது. அப்போ நம்ம 8 எங்கே வரும், இங்கே தான் வரும். அப்போ அதையும் பெருசாக போட்டுவிடுங்க. அப்போ இதெல்லாம் அடிச்சிருங்க. ஓகே, இப்போ நம்ம புதுசாக வந்து நம்ம 2 நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 3 2 1 2 3 நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இங்கே 8 போட்டனால 2 இங்கே வராது. இங்கே சின்னதாக மார்க் பண்ணி கொடுத்தீங்களா, இந்த 2 இங்கே வராது. அப்போ 2 அடிச்சுட்டு இங்கே 2 பெருசாக போட்டுவிடுங்க. ஓகே, இப்போ வந்து நிறைய நம்பர் சால்வ் ஆகிடுச்சு. இதை வச்சு வேறு எதாவது சால்வ் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே 6 போட்டு பார்த்தீங்கன்னா 6 போட்டனால இந்த இடத்துல எங்கேயுமே 6 வராது. இங்கே ஒரு 2 6 போட்டு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே அது 6 வராது. அப்போ இங்கே வரும், இங்கே தான் பெருசாக 6 வரும். 6 போட்டாச்சு. அடுத்து வேறு என்னது பாருங்கள், இங்கே நம்மகிட்ட ரீவிசிட் பண்ணலாம். ஏன்னா நிறைய இங்கே தான் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் ஆமாம் அங்கே தான் ரீவிசிட் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கலாம். இப்போ திரும்ப பாருங்கள், 1 இந்த 2 போட்டதுனால வேறு எங்கே தான் வருமா, வராது. இங்கே 2 சாரி இங்கே 2 பாருங்கள், 2 போட்டதுனால இங்கே 2 வராது. ஓகே, அப்புறம் இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது. அப்போ இங்கே 2 வராது. அப்போ 2 எங்கே வரும், இந்த இடம் தான் 2 வரும். 2 பெருசாக போட்டுவிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து என்னெல்லாம் சேர்த்துமோ சேர்த்து வச்சு அப்படியே நம்ம வந்து அதை ஒரு டச் எடுத்து போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேவா, இப்போ இங்கே 2 போட்டதுனால அப்படி இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் இங்கே 2 வராது. ஓகே, இங்கே 2 வராது. இங்கே ஒரு 2 இருக்கு, அப்போ இங்கேயே 2 வராது. இங்கே ஒரு 2 இருக்கு, அப்போ இங்கேயே 2 வராது. அப்போ எங்கே வரும், இந்த 2 இடத்துல தான் 2 வரும். அப்போ சின்னதாக 2 போட்டுவிடுங்க. எனக்கு ஒன்று கண்டுபிடிச்சா தான் நம்ம இது பண்ண முடியும். அப்போ வந்து இங்கே வரும், இங்கே 2 வராது, இங்கேயும் 2 வராது, இங்கேயும் வராது. அப்போ இந்த 2 இடம் தான் 2. இந்த 2 இடத்துல எது வருதுன்னு நமக்கு தெரியாது. பாருங்கள், இப்போ ஒரு லாஜிக் பாருங்கள், ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் பாருங்கள். இந்த இடத்துல எப்படி 2 வரும் ஈஸியாக கண்டுபிடிக்கும். எப்படி சொல்கிறோம் பாருங்கள். இப்போ 2 இந்த இடத்துல வந்துடுச்சு, அப்போ 2 இங்கே வராது. அப்போ இந்த இடத்துல எங்கே வரும், இந்த 2 இடத்துல தான் 2 வரும். 2 ஏற்கனவே 5க்கு வந்து ப்ராபபிலிட்டி போட்டிருக்கோம். அப்போ 5 வந்து இந்த 3 போட்டிருக்கோங்க, 6 ஃபில் ஆனதுனால இந்த 2 இடத்துல தான் 5 வரும். உங்களுக்கு தெரியுதா? ஓகே, அப்போ இந்த இடம் ஃபில் ஆனதுனால 2 இங்கே வரவே வராது. அப்போ 2 இங்கே வராதுன்னா 2 எங்கே வரும், இங்கே தான் வரும்.
அப்போ 2 பெருசாக போட்டுவிடுங்க. ஓகே, 2 போட்டாச்சு. அடுத்து 2 இங்கே வந்துடுச்சு, இங்கே வந்துடுச்சு, இங்கே வந்துடுச்சு, இங்கே வந்துடுச்சு. இங்கே தான் கண்டுபிடிக்கணும். இங்கேயும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பாருங்கள், இந்த இடம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இந்த 2 இடம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகிடுச்சு. 5 2 ஃபுல்லாகிடுச்சு. ஒன்று 5 இங்கே வந்தால் 2 இங்கே வரும், இல்லை இங்கே 5 வந்தால் 2 இங்கே வரும். இந்த தவிர வேறு எதுவுமே வராது. அப்போ நம்ம இங்கே ரீவிசிட் பண்ணி வேறு என்னலாம் வரும் பார்க்கலாம் பாருங்கள். 1 இங்கே இருக்குது, 2 வந்துடும், இங்கே வந்துடும். அடுத்து 3 வந்து இந்த 3ல் தான் ஏதோ வரும், ஆல்ரெடி போட்டோம். அடுத்து 4 அங்கே தான் வரும், ஆனால் எங்கே நமக்கு தெரில. 4 சின்னதாக மார்க் பண்ணிவிடும். 4 அந்த இடத்துல தான் வருது. அடுத்து 5 இங்கே இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது, 8 இருக்குது, 9 இங்கே இருக்கிறதுனால இந்த 2 இடத்துல தான் 9 வரும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல சின்னதாக போட்டுவிடுங்க. ஓகேவா? இந்த இடத்துல 9 வரும். 4 3 எங்கே வரும்னு தெரியாது, பட் இந்த 3 தான் இந்த நம்பருக்கு வரும்போது நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேவா? இப்போ 9 இங்கே வரும் அப்படிங்கும்போது இந்த லைனில் வேறு எங்கேயுமே 9 வராது. ஓகே, இங்கே 9 வராது, இங்கே வந்து அங்கே வராது. அப்போ இங்கே ஒரு 9 இருக்குது, அப்போ இங்கேயும் 9 வராது. அப்போ 9 வரும், இங்கே தான் வரும். ஓகே, புரியுதா? இங்கே போட்டதுனால இந்த இடத்துல எங்கேயும் 9 வராது, இங்கே ஆல்ரெடி 9 இருக்குது, இங்கே வராது. அப்போ இங்கே தான் 9 பெருசாக போட்டுடுங்க. ஓகே, ஒரு நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு என்ன பண்ணலாம்? இங்கே 9 போட்டதுனால இங்கே வேறு ஏதாவது வருதான்னு பாருங்கள். இங்கே 1 இருக்கிறதுனால இங்கே 1 வராது. அப்போது இந்த 2 இடத்துல தான் 1 வரும். அப்போ என்ன சின்னதாக போட்டுடுங்க. சரிதா? இங்கே 1 இருக்குது அப்படிங்கும்போது இந்த இடத்துல 1 வராது. நமக்கு 2 தான் பெண்டிங். அப்போ அதனால் அந்த 1 மட்டும் சின்னதாக போட்டுடுங்க. வேறு என்ன இருக்குது? 2 இருக்குது, 3 இருக்குது, 4 கண்டுபிடிக்க முடியலை. எங்கேயுமே 4 வரல. அடுத்து 5 இருக்குது, 6 இருக்குது, 7 பாருங்கள், இங்கே 7 இருக்குது. அப்போது 7 இங்கே இருக்கனால இங்கே பாருங்கள், 7 இங்கே இருக்கனால இங்கே 7 வராது. இங்கே 2 சின்ன 7 போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, வெர்டிகல் ஹரிசாண்டலாக. அப்படியும் இங்கேயும் 7 வராது. அப்போ இங்கேயும் 7 வராது, இங்கேயும் 7 வராது. மிச்சம் இருக்குது இந்த 1 தான். அப்போ இங்கே என்ன போடலாம்? 7 பெருசாக போடலாம். இங்கே 7 போட்டாச்சு. ஓகே, இங்கே 7 போட்டதுனால வேறு ஏதாவது வருமா பாருங்கள். இங்கே ஒரு 7 இருக்குது அப்படிங்கிறனால மேலே இந்த இடத்துல 7 வராது. ஓகே, இங்கே 2 சின்னதாக 2 7 போட்டுருங்க. அப்போ இங்கேயும் வராது. அப்போ 7 எங்கே வரும்? இங்கே தான் வரும். அப்போ அதை பெருசாக போட்டுருங்க. அவ்வளோ, ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க தான் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பார்த்து போயிட்டே இருக்க வேண்டியது தான், ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்கள், 7 எங்கே வரும்? இங்கே 7 இருக்கிறதுனால இங்கே 7 வராது. தெரில, இங்கே 7 இருக்குது, இங்கே 7 இருக்குது அப்படிங்கிறனால இங்கே 7 வராது, இங்கேயும் 7 வராது, விட்டுருங்க. அடுத்து இங்கே தான் நான் ஃபில் பண்ணிட்டு இருந்தோம். இதில் ஒன்று பெண்டிங் இருக்குது. என்ன இருக்குது? 1 போட்டாச்சு. 1 மட்டும் தெரில. இந்த 2 பாருங்கள், 1 பாருங்கள், இந்த இடத்துல போட்டு வந்தீங்களா? 1 இங்கே இருக்கனால இங்கே வராது போட்டோம், இங்கே ஃபில் ஆகிடுச்சு, 7 ஃபில் ஆகிடுச்சு. அப்போ இந்த இடத்துல 1 வரும். அப்போ 1 பெருசாக போட்டுவிடுங்க. ஓகே, 1 கண்டுபிடிச்சாச்சு. ரிமைனிங் 1 தான். அது என்னது? 1 2 3 4 தான் பெண்டிங். அப்போ 4 இங்கே அழகாக போட்டுருங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், கம்ப்ளீட்டாக நம்ம இந்த செட்டை காலி பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இது காலி பண்ணதுனால இதை வச்சு வேறு ஏதாவது நம்ம தெரிதான்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ புதுசாக நம்ம என்ன போட்டிருக்கோம்? 1 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 1 வரும்போது இங்கே 1 இருக்குது, இங்கேயும் வராது. 1 இங்கே இருக்கால இங்கேயும் வராது. இப்போ 1 இங்கே தான் வரும். அழகாக 1 போட்டுருங்க. 1 போட்டாச்சா? அடுத்து 1 போட்டனால வேறு எங்கேயும் தெரியுமா பாருங்கள்? தெரில. அடுத்து இது சேர்ந்துடுச்சு. அடுத்து வந்து இந்த பக்கம் தான், இந்த 3 தான் பெண்டிங் இருக்குது. இதை பார்ப்போம். இங்கே 1 எங்கே இருக்குது? இங்கே வரும், தெரியாது. அடுத்து 2 போட்டாச்சு. 3 இங்கே சென்டரில் இருக்குது அப்படிங்கிறனால இங்கே 3 வராது. இங்கே ஒரு 3 இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ இந்த 2 இடம் தான் 3. அப்போ இந்த 3 சின்னதாக போட்டுவிடுங்க. சின்னதாக போட்டாச்சா? அடுத்து 4 இங்கே 4 இருக்கனால இங்கே வராது, தெரியாது. அடுத்து 5 இங்கே ஒரு 5 இருக்கனால தெரில. 6 இருக்குது, 7 இருக்குது, 8 இருக்குது, 9 இருக்குது. எதுவும் கண்டுபிடிக்க முடியல, விட்டுருங்க. அடுத்து இந்த சைடு வாங்க. ஏன்னா இதுக்கு நிறையா ஃபில் ஆனதுனால இந்த ரோ ஏதாவது சீக்கிரம் ஃபில்லாக தான் பார்ப்போம். 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இங்கே ஆல்ரெடி போட்டோம். அடுத்து 4 பாருங்கள். 4 வந்து இந்த லைனில் வராது கண்டிப்பாக. அப்போ இந்த 2 இடம் தான் இங்கே ஒரு 4 இருக்குது பாருங்கள். அப்போ 4 இங்கேயும் வராது. அப்போ 4 எங்கே வரும்? இங்கே தான் வரும். அப்போ 4 பெருசாக போட்டுவிடுங்க. 4 போட்டாச்சு. அடுத்து இந்த 4 போட்டோன்னே அப்படியே இந்த பக்கத்து பாருங்கள். இங்கே 4 வராது, இங்கே ஒரு 4 இருக்குது. அப்போ இங்கேயும் 4 வராது. அப்போ எங்கே 4 வரும்? இங்கே இருக்கிறதுனால இந்த லைனில் வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் வரும். அப்போ இங்கே தான் 4. அந்த 4 பெருசாக போட்டுவிடுங்க. இந்த 4 பெருசாக போட்டாலும் இங்கே 9 வராது. அப்போ 9 எங்கே வரும்? இதுதான் 9. கண்டுபிடிச்சாச்சா? இப்போ 4 9 வச்சு வேறு ஏதாவது தரான்னு பாருங்கள். இங்கே 9 வந்தது அப்படின்னால இங்கே 9 வராது, இங்கே 9 வராது. வேறு ஏதாவது 9 இருக்கா? இங்கே 9 இருக்கா பாருங்கள். 9 வந்து இங்கே 9 போட்டதுனால இந்த இடத்துல 9 வராது, இங்கே 9 போட்டதுனால இங்கே 9 வராது. அப்போ இந்த 2 இடத்துல 9 வரும். ஓகே, இந்த 2 இடத்துல 9 வரும். அப்போ கீழே இந்த இடத்துக்கு பாருங்கள். இங்கே 9 போட்டதுனால இங்கே 9 வராது, இங்கே பாருங்கள். இங்கே 9 போட்டதுனால இங்கே 9 வராது,
இங்கே 9 இருக்கால இங்கேயும் வராது. அப்போ எங்கே வரும் 9? இங்கே தான் வரும். ஏன்னா இந்த 2 இடத்துக்கு வராது. ஆல்ரெடி 3 7 ஃபுல்லாக இருக்குது. அப்படிங்கிறனால இங்கே 9 வரலாம், இங்கே 9 வரும், இங்கே தான் 9. அப்போ 9 பெருசாக போட்டுவிடுங்க. 9 போட்டாச்சு. ஓகே, அடுத்து என்ன இருக்குது? இப்போ நமக்கு வந்து ரிமைனிங் இது ஒன்றே தான் பெண்டிங். என்னது? 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இங்கே வந்துடும், 4 இங்கே இருக்குது, 5 மட்டும் தான் பெண்டிங். அப்போ இங்கே 5 அழகாக போட்டுற வேண்டியதான், பெருசாக போட்டுருங்க. 5 போட்டாச்சு. ஓகே, இப்போ இங்கே 5 போட்டதுனால இந்த இடத்துல 5 வராது. ஓகே, இந்த இடத்துல 5 வராது. அப்போ இந்த 2 இடம் தான் 5. இப்போ 5ன்னு சின்னதாக போட்டுருங்க இந்த இடத்துல. பாருங்கள், அழகாக சின்னதாக போடணும், பெருசாக போட்டுருங்க. ஏன்னா இங்கே 5 இருக்கிறதுனால இங்கே 5 வராது. அப்போ இந்த 2 இடம் தான் 5 வரும். இங்கே சின்னதாக போடுங்க. இங்கே 5 சின்னதாக போட்டிங்களா? அப்போ இந்த லைனில் இங்கேயும் 5 வராது, இங்கே இருக்கிறதுனால இங்கேயும் 5 வராது. அப்போ எங்கே 5 வரும்? இங்கே தான் 5 வரும். 5 பெருசாக போடுங்க. 5 பெருசாக போடும்போது என்ன ஆகும்? இங்கே 9 வராது. அப்போ 9 எங்கே போகும்? 9 இங்கே போயிடும். அவ்வளோதாங்க, செம்ம ஃபஸ்ட்டாக போய்கிட்டு இருக்குப்போம். 5 முடிஞ்சு, 9 முடிஞ்சு. அடுத்து வேறு என்னது பெண்டிங் இருக்குது? இந்த லைனில் எடுத்திங்கன்னா இந்த 2 தான் பெண்டிங். இந்த இடத்துல 2 தான் பெண்டிங். எல்லாம் பெண்டிங். 1 வந்து இங்கே வரலாம், இல்லை இங்கே வரலாம். அடுத்து 2 இருக்குது, 3 அதே தான் பாருங்கள். 3 இங்கே இருக்குது பாருங்கள். இந்த 2 இடத்துல 3 இருக்குது. அப்படிங்கும்போது இந்த இடத்துல 3 வராது. அப்போ 3 எங்கே வரும்? இங்கே தான் வரும். அழகாக 3 போட்டுருங்க. அப்போ இங்கே தான் 1. சூப்பராக முடிச்சிட்டோம் பாருங்கள். இந்த இடம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்து வேறு என்ன இருக்குது? இங்கே 1 போட்டதுனால இங்கே 1 வராது. இந்த 2 இடம் தான் 1 பாருங்கள். இந்த 2 இடம் தான் 1. அப்போ இந்த 2 5 1 ஃபில் ஆகிடுச்சு. அப்போ இந்த 1 தான் பேலன்ஸ். அது என்ன வரும்? 1 இங்கே இருக்குது, 2 3 4 5 இங்கே வந்துருச்சு, 6 7 தான் பேலன்ஸ். அப்போ இங்கே வந்து 7 பெருசாக போட்டுக்கலாம். இங்கே 7 பெருசாக போட்டால் இந்த இடத்துல 7 வராது. ஏன்னா 3 7 வந்துருக்கு, ப்ராபபிலிட்டி இருக்குது. அப்போ 7 இங்கே வராதுன்னா 7 இங்கே வரும், 7 இங்கே வந்துடும். அப்போ இதை அடிச்சுட்டு 3 அங்கே போட்டுருங்க. போட்டாச்சா? அடுத்து வேறு என்ன இருக்குது பெண்டிங்கு? வேறு கம்மியான காயின் எது இருக்குன்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் இந்த இடம்லாம் ஃபுல் ஆகிடுச்சு. இந்த 2 தான் பெண்டிங் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இது ஃபுல்லானதுனால இது வேறு ஏதாவது நம்ம சேதம் வைப்போம். ஓகேவா? ஏன்னா இங்கே 1 இருக்குது அப்படிங்கிறனால இங்கே 1 வராது. ஓகே, இந்த 2 இடம் தான் 1க்கு ப்ராபிலிட்டி. அப்போ இந்த 2 இடம் 7 இல்லைனா 1 தான் ஃபில் ஆகிடுச்சு. 1 இல்லைனா 7 தான் வரும், வேறு எதுவும் வராது. ஓகேவா? அடுத்து 2 இருக்குது, 3 இருக்குது. 3 ஆல்ரெடி போட்டோம். 3 ஏதாவது ஃபில்லாக இருக்கா? ஃபில்லாக பாருங்கள். 3 பாருங்கள், இங்கே 3 இருக்கிறதுனால இங்கே 3 வராது. இந்த 2 இடத்துலையும் இங்கே இருக்கிறதுனால இங்கே வராது. ஸோ இங்கே தான் 3 வரும். அப்போ இந்த இடத்துல 3 வராது. அப்போ இதை அடிச்சுட்டு இதை 3 பெருசாக போட்டுக்கலாம். ஓகே, 3 போட்டாச்சு. இப்போ இங்கே 3 போட்டதுனால இங்கேயும் 3 வராது, இங்கே 3கள் இங்கேயும் 3 வராது. இந்த லைனில் தான் 3 வரும். அதை நம்ம கடைசி பார்த்துக்கலாம், விட்டுருங்க. இப்போ வந்து 1 7 ஃபுல் ஆகிடுச்சு. 2 போட்டாச்சு, 3 போட்டாச்சு, 4 எங்கே இருக்குது? இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே வராது. பாருங்கள், இந்த 2 இடத்துல தான் 4. அப்போ 4 வந்து சின்னதாக போட்டுடுங்க. ஓகே, சின்னதாக போட்டுவிடுங்க. அடுத்து 5 இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது. அப்படிவா 5 இங்கே வராதுங்கும்போது அப்போ இந்த 2 தான் 5. இந்த இடத்துல 5 சின்னதாக போட்டுவிடுங்க. ஓகே, எதுவும் தெரியாது, நம்ம ஃபில் பண்ணிக்கலாம், அப்போ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, 4 5 மட்டும் பார்த்துட்டோம், மற்றபடி எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்து இந்த கடத்துக்கு வாங்க. 1 தெரில, 2 இங்கே இருக்குது, இங்கேயும் 3 ஆல்ரெடி போட்டோம். அடுத்து 4 எதாவது கண்டுபிடிச்சிருக்குமா? 4 இங்கே ஒரு 4 இருக்குது. அப்படி பாருங்கள், 4 இங்கே 4 இருக்கும்போது இந்த இடத்து இங்கே 4 இருக்குது அப்படிங்கிறனால இந்த 2 4 வராது, இங்கே தான் 4 வரும். அப்போ 4க்கு சின்னதாக போட்டுவிடுங்க. அப்போ வெர்டிக்கலாக எதுவும் 4 வரக்கூடாது. இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 4ஓட ப்ராபபிலிட்டி போட்டிருக்கோம். அப்போ இங்கே 4 வராது. இங்கே 4 அடிச்சுட்டு இங்கே 4 பெருசாக போட்டுக்கலாம். அப்போ இங்கே 4 வரும்போது 5 இங்கே வந்துடும். ஓகே, 5 இங்கே வந்துச்சு. இங்கே 5 வந்ததுனால வேறு ஏதாவது தெரியும். இங்கே 5 வராது, இங்கேயும் 5 வரும். அப்போ 5 எங்கே வரும்? இங்கே தான் வரும். வேறு என்னலாம் இங்கே பாருங்கள். அடுத்து வந்து 1 இங்கே வரும். அப்போ இந்த இடத்துல தான் 1 வரும். 1 எதுவுமே கண்டுபிடிக்கல, பார்த்துக்கலாம். இந்த இடத்துல தான் எங்கேயோ 1 வரும். இந்த 3ல் 1 வரும், எங்கேன்னு தெரில, கடைசி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஆல்மோஸ்ட் இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். இந்த 2 தான் பெண்டிங் இருக்குது. அந்த 2 நமக்கு வந்து இந்த சைடு பார்த்தா சால்வ் ஆயிரும். ஓகே, இப்போ இந்த சைடு பாருங்கள். 1 எங்கே இருக்குது? இங்கே இருக்கனால இங்கே வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் வராது, மற்றது தெரில, விட்டுருங்க. அடுத்து 2 இங்கே இருக்குது, இங்கே வராது. பாருங்கள், 2 இங்கே இருக்கிறனால இங்கே வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ 2 இது 2 இதுதான் 2 இது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? 4ஓட ப்ராபபிலிட்டி இங்கே மாதிரி இங்கே போயிடும். ஓகே, அதை வச்சுக்கோங்க. அடுத்து 3 பாருங்கள். 3 இங்கே இருக்குது அப்படிங்கனால இங்கே வராது. அப்போ இந்த இடத்துல தான் 3 வரும்.
ஓகே, அப்போ 3 வந்து எங்கே வருங்கிறது தெரியாது, சும்மா 3 நான் போட்டு வச்சுக்கிட்டேன். இந்த இடத்துல 3 வரணும்னு போட்டுவிடுவேன். அடுத்து 4 இங்கே போட்டாச்சு. அடுத்து 5, இங்கே ஒரு 5 இருக்குது அப்படிங்கிறனால இங்கே வராது, 5 இங்கே தான் வரும். ஓகே, 5 சும்மா பக்கத்தில் எழுதிக்கிடுவேன். 6 இருக்குது. 7 பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 7 இருக்குது, இங்கே வராது, கண்டுபிடிக்க முடியல. 8, 9 விட்டுருங்க. அடுத்து இந்த ரோக்கு வாங்க. 1 இங்கே இருக்கிறதுனால இங்கே வராது, அடுத்து தெரியாது. 2 இங்கே ஒரு 2 இருக்கனால இங்கே வராது, இங்கே ஒரு 2 இருக்கனால இங்கேயும் வராது, இங்கே ஒரு 2 இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ 2 எங்கே வரும்? இந்த 2 இடத்துல தான் வரும். இங்கே 1 இருக்கனால இங்கே வராது, இங்கேயும் வராது, இங்கேயும். அப்போ 2 சின்னதாக போட்டுவிடுங்க. ஓகே, அடுத்து 3 இங்கே ஒரு 3 இருக்கனால இங்கே தெரியாது, விட்டுருங்க. அடுத்து 4 இங்கே வராது, தெரியாது. 5 இங்கே ஒரு 5 தெரில. அடுத்து 6 இருக்குது. 7 வந்து இங்கே ஒரு 7 இருக்குது, இங்கே ஒரு 7 இருக்குது. இந்த ஒரு 7லாம் இங்கே வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் வராது, இங்கே ஒரு 7 இங்கேயும் வராது. அப்போ என்னது 7 இந்த இடத்துல தான் வரும், இந்த இடம் இல்லைன்னா இந்த இடம். ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து ஆல்ரெடி இருக்குது. அடுத்து 9 வந்து பாருங்கள், 9 வந்து இங்கேயும் வராது, இங்கேயும் வராது, தெரில, விட்ருங்க. அடுத்து கீழே பார்ப்போம். ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிகிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் கரெக்டாக வர மாட்டேங்குது. 1 இங்கே இருக்குது, 2 இங்கே போட்டாச்சு. பாருங்கள், 2 இங்கே போட்டதுனால 2 இங்கே வராது. அப்போ 2 எங்கே வரும்? இங்கே தான் 2 வரும். 5 இங்கே வராது, இங்கே தான் 5 வரும். ஓகே, 2, 5 புதுசாக கண்டுபிடிச்சோம். அப்போ 2 இங்கே வந்ததுனால டாப்பில் 2 இங்கே வராது, அப்போ 2 இங்கே தான் வரும். இங்கே 2 வந்ததுனால 7 இங்கே வராது, 7 இங்கே வரும், 7 இங்கே வரும். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் ஓரளவு வந்துருக்கு, நெருங்கி வந்திருக்குது. இப்போ இது கண்டுபிடிச்ச நம்பர் வச்சதா பாருங்கள். 7 இங்கே வந்ததுனால இங்கே 7 வராது, இங்கே ஒரு 7னா இங்கேயும் வராது. அப்போ 7 எங்கே வரும்? இங்கே தான் வரும். 7 போட்டாச்சு. அடுத்து என்ன வரும்? 2 போட்டாச்சு, 7 போட்டாச்சு, இது முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம 5 இங்கே வந்துருந்துச்சு. அப்போ 5 இங்கே வராது, இங்கேயும் வராது. அப்போ இங்கே தான் 5 சரிதான். இங்கே ஒரு 5 போட்டனால இங்கே வராது, இங்கே 5 இருக்குன்னா இங்கேயும் வராது. அப்போ இதுதான் 5. வேறு இங்கே என்னெல்லாம் குறையுது? 1 நம்பரு இங்கே இருக்குது, 2, 3 நம்பரு இங்கே 3 வராது. அப்போ இதான் 3, இங்கே 3 இருக்குன்னா இங்கே வராது, இதான் 3. ஓகே, அடுத்து 4 எதுவும் தெரில. 1 அப்போ 4, 1 மாற்றி வரும். எனக்கு 1 நம்பர் மட்டும் மிஸ் ஆகுது. அப்போ 1 இல்லை 4, இந்த 2ல் தான் ஏதோ ஒன்று வரும். அது நம்ம மற்றதை சேர்ந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல என்ன வரும்? 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இங்கே வந்ததுனால இந்த 2 இடம் தான் 3. அடுத்து 4 தெரில, இந்த 3 ஏதோ இடத்துல வரும். மற்ற எல்லாமே இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது, 8 இருக்குது, 9 போட்டாச்சு. ஓகே, அடுத்து இந்த இடத்துக்கு வாங்க. 1 இங்கே போட்டதுனால இங்கே 1 வராது, மற்றபடி 1 எதுன்னு தெரில. அடுத்து 2 இங்கே இருக்குது, 3 இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே வராது. அப்புறம் வேறு 3 இங்கே இருக்குது, வேறு 3 எதுவும் தெரில. இங்கே ஒரு 3 இங்கேயும் வராது, தெரில. அடுத்து 4 இங்கே வராது, 4ம் தெரில. அடுத்து 5 இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே வராது. இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கேயும் வராது. அடுத்து இங்கே ஒரு 5 இங்கேயும் வரும். அப்போ எங்கே வரும்? 5 இங்கே தான் வரும். 5 பெருசாக போட்டுவிடுங்க. இங்கே 5 பெருசாக போட்டேன்னாவும் இங்கே 5 வராது. அப்போ 5 இங்கே தான் வரும். இங்கே 1. இப்போ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். இப்போ 1 இங்கே வந்ததுனால 1 இங்கே வராது, இங்கே ஒரு 1 இங்கேயும் வராது. அப்போ 1 எங்கே வரும்? இங்கே தான் 1 வரும். ஓகே, 1 கண்டுபிடிச்சாச்சு. அப்போ 1 இங்கே வந்தனால இங்கே 1 வராது, இதுதான் 1. ஏன்னா ஏற்கனவே போட்டு வச்சுருக்கோம். அப்போ இது 4. அப்போ 4 இங்கே வந்துடுச்சு, ப்ளஸ் இங்கே கொஞ்சம் இங்கேயும் 4 வராது, இங்கேயும் 4 வராது. அப்போ எங்கே 4 வரும்? இங்கே தான் 4 வரும். அப்போ 9 ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். மிச்சம் இந்த 1 தான் பெண்டிங் இருக்குது. 1, 2, 3 தான். அப்போ இந்த 3 இங்கே போட்டுருங்க. இந்த 3 இங்கே போட்டால் நேராக பாருங்கள், இந்த இடத்துல 3 வராது. அப்போ 3 எங்கே வரும்? கீழே இந்த இடத்துல வரும். 3 அப்படி ப்ராபர்ட்டி போட்டு வச்சுருக்கோம். இது 3. அப்போ 4 இது வரும், இது 4. மிச்சம் பெண்டிங் இருக்குது என்ன இருக்குது? 1 நம்பர். 1 அங்கே பெருசாக போட்டுருங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் இதெல்லாம் ஃபில் ஆகிடுச்சு. வேறு என்னது? பாருங்கள், இங்கே 5 போட்டு இதுவும் ஃபில் ஆகிடுச்சு, எல்லாம் ஃபில் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து இங்கே ஒரு 1, 7 பாருங்கள். இங்கே 1 போட்டதுனால இங்கே 1 வராது. அப்போ எங்கே வரும்? இங்கே தான் 1 வரும். பெருசாக போட்டுடுங்க. 7 இங்கே வந்துடும். ஓகே,
அடுத்து பாருங்கள் இங்கே 9 போட்டிருக்கோம். 9 போட்டதுனால இங்கே 9 வராது. அப்போ எங்கே வரும்? இங்கே தான் 9 வரும். ஓகே. அடுத்து என்ன வருது? இங்கே 3 போட்டிருக்கோம். அவங்க 3 இங்கே வராது. அப்போ இங்கே தான் 3 வரும். மிச்சம் பேலன்ஸ் என்ன இருக்குது? ஒன்றே ஒன்று. அது என்னது? 4. 4 போட்டுருங்க. அவ்வளோதாங்க. பக்காவாக முடிச்சுங்க. நீங்கள் ஒரு டைம் ரிவிசிட் பண்ணுங்கள். கொஞ்சம் வந்து டைம் எடுக்க மாதிரி தான் இருக்கும். என்ன காரணம்னா வந்து சில சுடுகு வந்து நம்ம திரும்ப திரும்ப பண்ண தான் வரும். அதுபோல் இது வந்து அதிலே மென்ஷன் பண்ணிக்க பாருங்கள், எக்ஸ்ட்ரீம் லெவல்னு போட்டிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மேபி உங்கள் டவுட் இன்னும் கிளியர் ஆகலை அப்படின்னா நீங்கள் கேளுங்க. இன்னும் நான் வேறு மாதிரி ஏதாவது சொல்லி நான் புரிய ட்ரை பண்ணுறேன். வேறு மெத்தட் இருக்கான்னு கூட நான் பார்த்து சொல்கிறேன். ஓகே. இவ்வளோ இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.